வருவார்கள். மரியாதைக்குரிய முனிவரான நாரத மன்னர் சுலத்தாவின் அசாதாரண வாழ்க்கை பற்றி சீஞ்சேயாவிடம் பேசினார். இந்த மாபெரும் மன்னர் ஓசிசேய மரணத்திற்கு பலியானார். ஆனால் அவரது மரபு வாழ்கிறது. மன்னர் சுலத்தா மற்றவர்களைப் போலல்லாமல் ஒரு வீரனாக இருந்தார். போரில் வெல்ல முடியாதவராகவும் கடவுள்களால் நேசிக்கப்பட்டவராகவும் இருந்தார். அவர் தனது ராஜ்யத்தை நீதியான வழிகளில் பெற்றார். மேலும் அவரது புத்திசாலித்தனமான ஆலோசகர்களான ரிக்வீகர்கள், பிராமணர்கள் மற்றும் வீட்டு ஊசாரிகளின் ஆலோசனை பெற்றார். இந்த அறிஞர்கள் நல்லொழுக்கத்தையும் செல்வத்தையும் நாடுவதில் அவருக்கு வழிகாட்டினர். மேலும் மன்னர் சுலத்தா அவர்களின் ஆலோசனையை பக்தியுடன் பின்பற்றினார். ஒரு நியாயமான ஆட்சியாளராக மன்னர் சுலத்ரா தனது குடிமக்களை கருணையை மற்றும் தாராள மனப்பான்மையுடன் பாதுகாத்தார். கடவுள்களை சமாதானப்படுத்த அவர் மகத்தான தியாகங்களை செய்தார். மேலும் தனது விசுவாசமான அம்புகளால் தனது எதிரிகளை வென்றார். அவரது புத்திசாலித்தனமான தலைமையின் கீழ் அவரது ராஜ்யம் செழித்து வளர்ந்தது. மேச்சாக்கள் மற்றும் மனதிருடர்களின் அச்சுறுத்தல்களிலிருந்து ஒரு புகலிடமாக மாறியது. மேகங்களின் தெய்வம் மன்னர் சுலத்ராவின் பக்தியால் திருப்தி அடைந்து தனது சாம்ராஜ்யத்தின் மீது தங்கத்தை பொழிந்தது. ஆறுகளில் திரவ புதையல்களை நிரப்பி அவற்றை அனைவருக்கும் அணுகியது. அந்த கால்சியோன் நாட்கள் ராஜ்யத்தின் செயற்கை ஏரிகள் நகைகளைப் போல பிரகாசித்தன. ஒவ்வொன்றும் 2 மைல் சுற்றளவு கொண்டவை. குள்ளர்கள், குதிகால், முதலைகள், மகரர்கள் மற்றும் ஆமைகள் ஆகியவற்றின் ஆயிரக்கணக்கான தங்க சிலைகள் வினப்பரப்பை அலங்கரித்தன. இது மன்னர் சுவோதாவில் எல்லையற்ற செல்வத்திற்கு ஒரு சான்றாகும். இந்த திகைப்பூட்டும் ஆட்சியால் மன்னரே வியப்படைந்தார். அவரது ஆட்சியில் கீழ் குறிந்திருந்த முடிவற்ற செல்வங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். கடவுள்களின் ஆசீர்வாதங்களால் ஈர்க்கப்பட்ட மன்னர் சுலத்ரா தனது செல்வத்தை பிராமணர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். குலின்காவில் நிகழ்த்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தியாகத்தின் போது சடங்கை முடிப்பதற்கு முன்பு இந்த மதிப்பிற்குரிய முனிவர்களுக்கு வரம்பற்ற தங்கத்தை வழங்கினார். அவரது ஆட்சி காலம் முழுவதும் மன்னர் சுலத்ரா எண்ணற்ற குதிரை தியாகங்கள், ராசியர்கள் மற்றும் புனிதச்சத்திரிய தியாகங்களை மேற்கொண்டார். ஒவ்வொரு முறையும் பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஒரு பக்தியுள்ள மன்னராக சுலத்தா அன்றாட சடங்குகளையும் கடைபிடித்து தனது இறுதி இலக்கை நெருங்கி குறிப்பிட்ட ஆசைகளை நிறைவேற்றினார். அவரது வாழ்க்கை நீதி மற்றும் பக்தியின் சக்திக்கு ஒரு சான்றாக இருந்தது. மன்னர் சுலத்ரா இறுதியாக காலமான போது நாரதரின் வார்த்தைகள் சில்சாயாவின் இதயத்தில் எதிரொலித்தன. ஓ சீல்தியா, உங்கள் மகனுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஏனெனில் அவர் இந்த பெரிய ராஜாவின் 4 முக்கிய நல்லொழுக்கங்களுடன் பொருந்த தவறிவிட்டார். மன்னர் சுலத்காவின் கதை நல்லொழுக்கம், கருணை மற்றும் பக்தி கொண்ட வாழ்க்கையை வாழ்வதில் உண்மையான மகத்துவம் உள்ளது என்பதை நினைவூட்டுவதாக இருந்தது. இந்தியாவின் பண்டைய நிலத்தில் நாரதர் என்ற புத்திசாலித்தனமான முனிவர் மன்னர் ஸ்ரீஜியருடன் ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார். நாரதர் தொடங்கினார். வலிமையான மன்னர் பௌரவ அவரது மறைவை சந்தித்தார். வரவிருக்கும் காலங்களுக்கு நினைவு கூறப்படும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றார். மன்னரின் சுரண்டல்கள் புகழ்பெற்றவை. மேலும் நாரதரின் வார்த்தைகள் கேட்ப மன்னரின் கற்பனையை தூண்டின. நாரதர் பேசுகையில் அவர் மன்னர் பௌரவனின் பிரமாண்டத்தின் தெளிவான உருவத்தை வரைந்தார். அவர் ஒரு நியாயமான ஆட்சியாளர் என்று நாரதர் கூறினார். அவர் 1000 மடங்கு 10,000 குதிரைகளை விட்டு கொடுத்தார். அனைத்தும் பனியைப் போல வெள்ளை நிறத்தில் இருந்தன. இந்த கம்பீரமான குதிரைகள் பல ராஜ்யங்களில் பொறாமையாக இருந்தன. மன்னர் ஒரு பெரிய குதிரை தியாகத்தை நிகழ்த்தினார். இது தொலைதூர அறிஞர்களையும் முனிவர்களையும் ஈர்த்தது. பண்டைய கலைகளான சிக்ஷா மற்றும் அக்ஷரா ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற இந்த பிராமணர்கள் இந்த காட்சியை காண வந்தனர். வேதங்களை படித்ததன் மூலம் தூய்மைப்படுத்தப்பட்ட பிராமணர்கள் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தனர்.
அவர்களின் முகங்கள் மென்மையான ஒளியுடன் பிரகாசித்தன. அவர்கள் அமைதியான நம்பிக்கையுடன் நகர்ந்தனர். அவர்கள் போரவோ மன்னரிடமிருந்து ஆடைகள், வீடுகள், படுக்கைகள், தரை விரிப்புகள், வாகனங்கள் மற்றும் கால்நடைகள் போன்ற பரிசுகளை பெற்றனர். அவர்கள் மிகவும் மதிப்புமிக்கவை. ஆனால் இந்த அறிஞர்கள் விரும்பிய பொருள், செல்வம் மட்டுமல்ல, நடிகர்கள், நடன கலைஞர்கள் மற்றும் பாடகர்களின் நிகழ்ச்சிகளால் அவர்கள் ஈர்க்கப்பட்டனர். அவர்கள் தங்கியிருந்தபோது அவர்களை மகிழ்வித்தனர். நாரதர் தனது கதையை தொடர்ந்தபோது அவர் மன்னர் பௌரவலின் தாராள மனப்பான்மையின் அளவை வெளிப்படுத்தினார். அவரது ஒவ்வொரு தியாகத்திலும் நாரதர் கூறினார், அவர் 10,000 யானைகளை கொடுத்தார், தங்க பிரகாசத்தால் பிரகாசித்தார். அவற்றின் உடல்கள் பழுத்த பழச்சாறால் பிரகாசிக்கின்றன. அவர் தங்கத்தால் செய்யப்பட்ட ரதங்களையும் வழங்கினார். அவை தரநிலைகள் மற்றும் பதாகைகளால் அலங்கரிக்கப்பட்டன. ராஜாவின் பெருந்தன்மை அதோடு நிற்கவில்லை. அவர் 1000 மடங்கு 10,000 கன்னிகைகளையும் பரிசளித்தார். ஒவ்வொன்றும் தன் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பரிசுகள் மன்னர் பௌரவலின் காணிக்கைகளின் ஒரு சிறிய பகுதியை அவர்கார்கள். குதிரைகள் ஏறுவதற்கு யானைகள், வீடுகள், வயல்கள், ஆயிரக்கணக்கான நாய்கள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட மேய்ப்பர்கள் ஆகியவற்றையும் வழங்கினார். ராஜாவின் தியாகங்கள் நாடு முழுவதும் புகழ்பெற்றன. அவற்றை கண்டவர்கள் அவரது தாராள மனப்பான்மையின் பாடல்களை பாடினர். அவர் கன்றுகளுடன் கன்றுகளை கொடுத்தார் என்று அவர்கள் கூறுவார்கள். அதன் கொம்புகள் தங்கத்தைப் போல பிரகாசித்தன, அதன் குளம்புகள் வெள்ளியைப் போல பிரகாசித்தன. அவர் பெண் அடிமைகளையும் ஆண் அடிமைகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் ஆடுகளையும் எண்ணற்ற எண்ணிக்கையில் மற்றும் பல்வேறு வகையான இரத்தினங்களையும் வழங்கினார். கடமை, அர்த்தம், செல்வம், காமம், இன்பம், மோட்சம், விடுதலை ஆகிய 4 முக்கிய நற்பண்புகளில் உண்மையிலேயே தேர்ச்சி பெற்ற ஒரு ராஜாவின் உருவத்தை நாரதரின் வார்த்தைகள் வரைந்தன. அவரது தியாகங்கள் செல்வத்தின் பிரம்மாண்டமான காட்சிகளாக மட்டுமல்ல, ஆன்மீக வளர்ச்சியை அடைவதற்கான ஒரு வழிமுறையாகவும் இருந்தன. மன்னர் பௌரவா காலமான போது அவரது மரபு வாழ்ந்தது. கதையை கேட்டவர்களில் பிரமிப்பை தூண்டியது. பண்டைய இந்தியாவில் சாம்ராஜ்யத்தில் உஸ்னாராவின் மகனான சிவிதென்க புகழ்பெற்ற மன்னர் உச்சத்தில் ஆட்சி செய்தார். அவரது சூழ்ச்சிகள் புராணங்களின் பொருளாக இருந்தன. மேலும் அவரது மகத்துவத்தை அறிந்தவர்களால் அவரது பெயர் பிரமிப்புடன் கிசுகிசுத்தது. மன்னர் சிவியின் ராஜ்யம் பரந்ததாக இருந்தது. மலைகள், தீவுகள், கடல்கள் மற்றும் காடுகள் முழுவதும் பரவியிருந்தது. அவரது வலிமையான தேர் அனைத்தையும் இடிமுழக்கம் செய்து அதிசயத்தின் பாதையை விட்டு சென்றார். அவர் புதிய நிலங்களை கைப்பற்ற புறப்பட்ட போது பூமி அவருக்கு கீழே நடுங்குவது போல் தோன்றியது. போரில் அவரது வலிமைக்கு இலையேறில்லை. குளிர்காலத்தின் குளிர்ச்சிக்கு முன்பு இலையுதிர்காலர் இலைகளைப் போல அவரது எதிரிகள் அவருக்கு முன் விழுந்தனர். இருப்பினும் அவரது தற்காப்பு வலிமை இருந்த போதிலும் மன்னர் சிவி ஒரு சத்திரியனின் புனித கடமைகளை மாற்கவில்லை. அவர் எண்ணற்ற தியாகங்களை செய்தார். தங்கம், யானைகள், குதிரைகள் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை தனது பிராமணர்களுக்கு வழங்கினார். ராஜாவின் தாள மனப்பான்மைக்கு எல்லையே இல்லை. அவர் பூமியில் விழுந்த மழைத்துளிகளின் எண்ணிக்கையை விட அதிகமான கால்நடைகளை கொடுத்தார். அல்லது வானத்திலுள்ள நட்சத்திரங்கள் அல்லது ஆற்றுப்படுகைகளில் உள்ள மணல் தானியங்கள் அவரது தியாக கலவைகள் பார்ப்பதற்கு ஒரு அதிசயமாக இருந்தன. பான ஆறுகள் அவற்றின் வழியாக பாய்ந்தன. உணவு மலைகள் வெள்ளை மலைகளைப் போன உயர்ந்தன. காற்று, பால் மற்றும் பயிர் ஆகியவற்றின் இனிப்பு வாசனையால் நிரம்பியது. பரந்த ஏரிகளில் சேகரிக்கப்பட்டது. இந்த மகத்தான தியாகங்களில் கலந்து கொண்ட பிராமணர்கள் எண்ணற்ற எண்ணிக்கையில் இருந்தனர். அவர்கள் ராஜாவின் அருளை பெற்றபோது மகிழ்ச்சியுடன் கோஷமிடும் குரலில் உயர்ந்தனர். மேலும் அதன் மையத்தில் சிவி மன்னர் நின்றார். அவரது இதயம் கடவுள்களின் மீது பக்தியால் நிரம்பி வழிந்தது. அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தால் அவரது ஆவி பிரகாசித்தது. சக்தி வாய்ந்த கடவுளான கூட ராஜாவின் நீதியை கவனித்து அவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார் என்று கூறப்படுகிறது. உங்கள் செல்வம், உங்கள் பக்தி, உங்கள் புகழ் மற்றும் அனைத்து உயிரினங்களின் மீதான அன்பும் வற்றாததாக இருக்கட்டும் என்று குத்ரா அறிவித்தார். எனவே அது நடந்தது. மன்னர் சிவியின் ராஜ்யம் செழித்தது. அவரது மக்கள் அவரை வணங்கினர். மேலும் அவரது பெயர் மகத்துவத்துக்கு ஒத்ததாக மாறியது. ஆனால் இந்த மரண சுருளில் உள்ள எல்லாவற்றையும் போலவே நம்மில் மிக பெரியவரும் கூட இறுதியில் வெளியேற வேண்டும். மன்னர் சிவி கடவுள்வின் எல்லைக்கு சென்றபோது
அவரது மகன் சிரிச்சையா துக்கத்தில் மூழ்கினார். அவர் அழுது புலம்பி தனது தந்தையை நோக்கி ஓஸ் பேச்சா என்று கூவினார். ஆனால் நாரதர் அவர் ஞானி முனிவர் அவரை மென்மையாக கண்டித்தார். தனது சொந்த மகன் தனது புகழ்பெற்ற தந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றவில்லை என்பதை நினைவூட்டினார். உங்கள் மகன் எந்த தியாகத்தையும் செய்யவில்லை, எந்த தியாக பரிசையும் செய்யவில்லை. நாரதர் மென்மையாக கூறினார். அவர் உங்கள் மகத்துவத்தை பின்பற்ற முயற்சிக்கவில்லை. சிரிச்சிய இந்த வார்த்தைகள் சீன்சாயாவின் இதயத்தை ஆழமாக பாதித்தன. மேலும் அவர் தனது சொந்த மகனின் குறைபாடுகளின் உண்மையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இருப்பினும் அவர் தனது இழப்புக்கு இரங்கல் தெரிவித்தாலும் கூட அயோத்தியின் பசுமையான நிலங்களில் தசரத மன்னரின் மகள் ராமர் என்ற சக்தி வாய்ந்த ஆட்சியாளர் இணையற்ற பிரகாசத்துடன் ஆட்சி செய்ததாக கூறப்படுகிறது. துளையிடும் நுண்ணறிவுக்கு பெயர் பெற்ற முனிவரான நாரதர் ராமரின் சகோதரர் லட்சுமணனை அணுகி என்றென்றும் எதிரொலிக்கும் வார்த்தைகளை பேசினார். சகிப்புத்தன்மையற்ற ஆற்றலின் ஒருவருமான ராமர் அவரது மறைவை சந்தித்தார். இந்த செய்தி ராஜ்யம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது. ஆனால் விரைவில் ராமர் கடவுள்களுக்கு பகுதியான வாழ்க்கையை வாழ்ந்ததாக தெரிய வந்ததை வெளிவரும்போது போரில் ராமரின் வலிமை அவரது இரக்கப்பால் மட்டுமே பொருந்தியது என்பது தெளிவாகியது. 14 ஆண்டுகள் அவர் தனது மனைவி சீதா மற்றும் அவரது சகோதரர் லட்சுமணனுடன் காட்டில் வசித்து வந்தார். கொடூரமான ராட்சசர்களிடமிருந்து துறவிகளை பாதுகாத்தார். இந்த நேரத்தில் தான் சக்தி வாய்ந்த ராட்சசரான ராவணன் ராமரை ஏமாற்றி சீதையை கடத்தி சென்றார். இது வரலாற்றின் போக்கை மாற்றும் நிகழ்வுகளின் சங்கிலியை தூண்டியது. போரினால் பாதிக்கப்பட்ட ராஜஸ்தானத்தின் நிலப்பரப்பு கிராம 14,000 ராட்சசர்களை கொண்டபோது அவரது அசைக்க முடியாத கோபத்திற்கு சாட்சியாக இருந்தது. அவரது கோபம் கடந்த காலத்தில் அசுர அந்தகத்தை தோற்கடித்த சிவபெருமானுடன் ஒப்பிடப்பட்டது. புலஸ்தியனின் வழி தோன்றலான ராவணன் இறுதியாக தோற்கடிக்கப்பட்டார். மேலும் அவரது உறவினர்களும் ஆதரவாளர்களும் ராமரின் கைகளில் தனது மரணத்தை சந்தித்த ராமரின் வெற்றியை கண்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடவுள்களே அவரது அசாதாரண நற்பண்புகளை கவனித்தனர். முனிவர்கள் என்று அழைக்கப்படும் தெய்வீக முனிவர்கள் ராமரை புகழ்ந்து பாடல்களை பாடி அவை நீதியின் முன்னுதாரணம் என்று பாராட்டினர். ராமரின் ராஜ்யம் செழித்தோங்கும் போது அவர் ஜார்த்திய சடல் உட்பட மகத்தான தியாகங்களை செய்தார். இது கடவுள்களின் ராஜாவான இந்திரனை மகிழ்விக்க தெளிவான வெண்ணையின் வணக்கங்களை கொண்டு வந்தது. ராமரின் குடிமக்கள் அவரது புத்திசாலித்தனமான ஆட்சியின் கீழ் செழித்து வளர்ந்தனர். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் மிகுதியாகவும் இருந்தது. காற்று, ஈக்கள் மற்றும் கொக்குகள் இல்லாமல் இருந்தது. வேட்டையாடும் விலங்குகள் மற்றும் நச்சு ஊர்வன அருகில் செல்ல துணியவில்லை. அவரது மக்கள் 1000 குழந்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீண்ட ஆயுளை வாழ்ந்தனர். அவர்களின் இளமை 1000 ஆண்டுகளாக புடிப்புடன் இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல ராமரின் ராஜ்யம் பூமியில் ஒரு சொர்க்கமாக மாறியது. ஒரு காலத்தில் கடவுள்கள் மற்றும் விதிரிகளின் மூதாதையர்கள் வழிபாட்டை தடுத்த ராட்சசர்கள் ராமரால் தோற்கடிக்கப்பட்டனர். இதனால் மக்கள் தங்கள் புனித சடங்குகளை மீண்டும் தொடங்க அனுமதித்தனர். இந்த பொற்காலத்தில் மரணம் ஒரு அரிய நிகழ்வாக இருந்ததால் மூத்தவர்கள் தங்கள் இளையவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்ய வேண்டியது. ராமரின் ஆட்சி 11,000 ஆண்டுகள் வியப்பூட்டும் வகையில் நீடித்தது. அந்த காலகட்டத்தில் அவர் வலிமை மற்றும் அழகின் உருவமாக மாறினார். அவரது குடிமக்கள் அவரை மதித்தனர். மேலும் அவரது பெயர் நல்லொழுக்கம் மற்றும் சிறப்புக்கு ஒத்ததாக மாறியது. ராமர் இறுதியாக தனது 4 வகையான குடிமக்களை தன்னுடன் அழைத்து சென்று சொர்க்கத்திற்கு சென்றபோது உலகம் அதன் மிகப்பெரிய இழப்பை துக்கப்படுத்தியது. தொலைதூர சகாப்தத்தில் இசோகுவின் வழித்தோன்றலான பாகீரதன் மன்னர் முன்னெப்போதும் இல்லாத உயரங்களுக்கு உயர்ந்தார். அவரது பெயர் தாராள மனப்பான்மை மற்றும் பக்திக்கு ஒத்தலாக மாறியது. இப்போது பாகிரத் என்று அழைக்கப்படும் கங்கை கரைகள் தங்கத்தால் செய்யப்பட்ட படிகளின் பரப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கம்பீரமான காட்சியாக மாற்றப்பட்டன. இது ராஜாவின் எல்லையற்ற செல்வத்திற்கும் கடவுள்களுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்றாகும். பாகீரத மன்னரின் இணையற்ற தியாகங்கள் பற்றிய செய்தி தொலைதூரம் பரவியதும் அவரது அரசவையில் ஏராளமான ஆண்கள் கூடினர். அவர்கள் ராஜாவின் காணிக்கைகளின் பிரம்மாண்டத்தை காணவும் அவர்களிடமிருந்து ஓடும் ஆசீர்வாதங்களில் பங்கேற்கவும் வந்தனர். இந்த பக்தர்களில் கங்கையும் இருந்தார். தெய்வீக நதி தெய்வம் தனது சொந்த நீரின் இடையால் அவதிப்பட்டார். அவள் பூமியில் ஏங்கி பாகீரத மன்னரின் மடியில் தஞ்சம் பூண்டால்
அவள் மடியில் அமர்ந்தபோது ராஜாவுக்கும் தெய்வத்திற்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பு உருவானது. அவளுடைய பிரசன்னம் ராஜாவுக்கு ஆறுதல் அளித்தது. அவள் தனது பக்கத்திலேயே இருப்பதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தெய்வங்கள் இந்த அசாதாரண ஒற்றுமையை கவனித்து கண்டு ராஜாவின் மரல் என்று அறிவித்தன. இந்த தெய்வீக அங்கீகாரம் அவளை ராஜாவின் இறந்த மூதாதையர்களுக்கு ரட்சிப்பின் ஆதாரமாக மாற்றியது. மந்திர குரல்களைக் கொண்ட வான இசைக்கலைஞர்களான கந்தர்வர்கள் பாகீரத மன்னரின் பக்தியை புகழ்ந்து பாடல்களை பாடினர். அவர்களின் பாடல்கள் கடவுள்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்களின் மண்டலங்களில் ஒரே மாதிரியாக எதிரொலித்தன. ராஜாவின் தியாகங்கள் எப்போதும் இந்திரனின் தலைமையில் கடவுள்களின் பிரசன்னத்தால் அலங்கரிக்கப்பட்டன. தெய்வங்களே இந்த சடங்குகளில் பங்கேற்பார்கள். விழாக்களை எளிதாக்குவதற்கான அனைத்து கதைகளையும் அதற்றின. மன்னர் பாகீரதனின் தாராள மனப்பான்மைக்கு எல்லையே இல்லை. பிராமணர்கள் தங்கள் வழிபாட்டு தலங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் இல்லாமல் அவர்கள் விரும்பியதை அவர் அவர்களுக்கு வழங்கினார். அவரது செல்வம் அவரது துறவி தகுதியின் வெளிப்பாடாகும். மேலும் அவர் கடவுள்களின் மரியாதையும் போற்றுதலையும் பெற்றிருந்தார். ராஜாவின் இறுதி இலக்கு பிராமண சாம்ராஜ்யத்திற்கு ஏறுவதாகும். அங்கு அவர் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவார். தாண்டரில் செல்ல செல்ல பாகீரத மன்னரின் புகழ் வெறுதூரம் பரவியது. அவரது பெயர் நீதி, இரக்கம் மற்றும் பக்திக்கு ஒத்ததாக மாறியது. ஆன்மீக வளர்ச்சியை பின்தொடர்வதில் அவர் அனைத்து மன்னர்களையும் இளவரசர்களையும் மிஞ்சியிருந்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்தபோது பிராமணர்களின் ஆசீர்வாதங்களால் அவர் பிராமண சாம்ராஜ்யத்திற்கு ஏறினார். மன்னரின் மறைவு அவரை அறிந்தவர்களின் இதயங்களில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. அவரது மகன் ஸ்வைஜா துக்கத்தில் மூழ்கி தனது தந்தையின் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஆனால் நாரதர் புத்திசாலி முனிவர் சீன்சியனை ஆறுதல் செய்ய முயன்றார். உங்கள் மகன் பாகீரதன் மன்னருக்காக துக்கப்படக்கூடாது, ஏனெனில் அவர் இணையற்ற பக்தியுடனும் தாராள மனதுடனும் வாழ்ந்தார். அவரது தியாகங்கள் அவரது இரக்கம் மற்றும் தன்னலமற்ற தன்மைக்கு ஒரு சான்றாகும். சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த பண்டைய இந்தியாவின் சாம்ராஜ்யத்தில் ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவின் கதை வெளிப்பட்டது. நேரத்தின் முத்திரைக்கு அப்பால் பார்த்த கண்களை கொண்ட முனிவரான நாரதர் கபிலாவின் மகனான திலீபா மன்னரின் வாழ்க்கை மற்றும் மரபு பற்றி ஸ்ரீஞ்சாயாவிடம் பேசினார். பிலிபா ஸ்ரீஜியா நாரதர் ஒரு கோடை நாளில் மென்மையான காற்று போன்ற குரலில் தொடங்கினார். பொக்கிஷங்கள் நிறைந்த நிலத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அவரது ஆட்சி பிரம்மாண்டமான தியாகங்களால் குறிக்கப்பட்டது. அங்கு பிராமணர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டு சடங்குகளை செய்து தனது ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பார்கள். பிலீபரின் புகழ் வெகு தூரம் பரறியதால் கண்ட நாடுகளை சேர்ந்த மன்னர்கள் அவரது மகத்துவத்தை நேரில் காண வருவார்கள். அவரது தலைநகருக்கு செல்லும் சாலைகள் தங்கத்தால் செதுக்கப்பட்டன. இது ராஜாவின் விலையற்ற செல்வத்திற்கும் தாராள மனப்பான்மைக்கும் ஒரு சான்றாகும். இந்திரனின் தலைமையில் கடவுள்களும் கூட பிலீபருக்கு மரியாதை செலுத்துவார்கள். அவரை தர்மத்தில் உருவரமாக கருதுவார்கள். இது பிரபஞ்சத்தை ஆட்சி செய்யும் நித்திய சட்டமாகும். நாரதர் தொடர்ந்தார். அவரது பலியின் மேல் மற்றும் கீழ்வளையங்கள் தங்கத்தால் செய்யப்பட்டன. இது புனித சடங்குகளுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பின் அடையாளமாகும். திலீபாவின் தியாகங்களில் மற்றவர்களைப் போல் அல்லாமல் ஒரு காட்சி வெளிப்பட்டது. விருந்தில் பங்கேற்க ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள். அங்கு ராகாரண்டவாக்கள் என்ற நேர்த்தியான கவனத்துடன் தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு பரிமாறப்பட்டது. இந்த பரிசையை சாப்பிட்ட பல தந்திர சாலைகளில் படுத்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. இந்த நிகழ்வின் முழுமையான மகிழ்ச்சியையும் ஏராளமானவற்றையும் முறியடித்தனர். போருக்காக வடிவமைக்கப்பட்ட திலீபாவின் தேர் கூட அமைதியான காலங்களில் தன்னை தகுதியானதாக நிரூபித்தது. அதன் சக்கரங்கள் ஆறுகளின் வழியாக செல்லும்போது ஒருபோதும் நீரில் மூழ்கவில்லை. நாரதர் பேசுகையில் சிரிஞ்சையா மிகுந்த கவனத்துடன் அதை கேட்டார். அவரது இதயம் வரமிப்பு மற்றும் மரியாதையின் கலவையுடன் வீங்கியது. எண்ணற்ற நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் கண்ட ஒரு முனிவருக்கு முன்னால் தான் நிற்பதை அவர் அறிந்திருந்தார். தீபா மன்னரை பார்த்தவர்களும் கூட ஒரு உறுதியான வில்லர், எப்போதும் பேச்சில் உண்மையுள்ளவர், தனது தியாகங்களுக்கு ஏராளமான பரிசுகளை வழங்குகிறார், சொர்க்கத்திற்கு ஏறுவதில் வெற்றி பெற்றார் என்று நாரதர் கூறினார். அத்தகைய உயர்ந்த இலக்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை பற்றி சிந்தித்தபோது அந்த எண்ணனே ஸ்ரீன்சாயாவின் முதுகெலும்பை நடுங்க செய்தது. திலீபரின் ராஜ்யத்தின் மையத்தில் கட்டங்கா என்று அழைக்கப்படும் ஒரு வசிப்பிடம் இருந்தது. அங்கு வேத பாராயணங்களின் ஒலிகள் வில்லுகளில் சுழற்சி மற்றும் குடிக்கவும் அனுபவிக்கவும்
சாப்பிடவும் என்ற கூக்குரல்கள் அரங்குகளில் எதிரொலிக்கும். இது சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையிலான எல்லைகள் மங்களாக தோன்றிய இடமாக இருந்தது. மேலும் யதார்த்தத்தின் துணி, பக்தி மற்றும் தியாகத்தின் நூல்களால் நெய்யப்பட்டது. நாரதலின் கதை முடிவுக்கு வந்தபோது சிறுசாயாவின் பார்வை அவரது சொந்த மகனான ஸ்வைஜா மீது விழுந்தது. அவர் சிறுவனின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்தார். இது நோக்கமின்மை மற்றும் பிலிபாவின் அடிச்சோடுகளை பின்பற்ற தவறியதால் குறிக்கப்பட்டது. பண்டைய இந்தியாவில் சாம்ராஜ்யத்தில் யுவர்ஸ்வாவின் மகனான மந்தாத்ரி என்ற புகழ்பெற்ற மன்னர் இணையற்ற மகத்துவத்தை அடைந்ததாக கூறப்படுகிறது. அவரது கதை மிகவும் அசாதாரணமான முறையில் தொடங்கியது. ஏனெனில் அவரது இரட்டை அஸ்வின் மருத்துவர்கள் அவர் ஒரு தியாகத்தின் போது கருத்தரித்த பிறகு அவரது தந்தையின் வயிற்றிலிருந்து அவரை பிரித்தெடுத்தனர். கதைப்படி மன்னர் யுவர்ஸ்வர் ஒரு வேட்டையாடும் பயணத்தில் இருந்தபோது வறண்டு சோர்வடைந்தார். அவரது குதிரைகள் தொடர முடியாத அளவுக்கு சோர்வடைந்தன. அருகிலுள்ள பலியிலிருந்து எழும் புகையின் புத்திசாலித்தனமான மாலை ஒன்றைக் கண்டு புனித சடங்குகளில் பங்கேற்க அதன் பாதையை பின்தொடர்ந்தார். அங்குதான் அவர் கவனக்குறைவாக மந்தத்தியை கருத்தரித்தார். குழந்தையின் தெய்வீக பிரகாசத்தைக் கண்டு தெய்வங்களே ஆச்சரியப்பட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை எவ்வாறு வழங்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டனர். கடவுள்களின் வலிமையான மன்னரான இந்திரன் தனது தாயின் பாலுக்கு ஊட்டமளிக்கும் மாற்றாக தனது விரல்களை வழங்கி முன்னேறினார். எனவே இந்திரனின் சொந்த கையிலிருந்து மந்தத்தையை தக்க வைக்க இனிப்பு தேன் பாய்ந்தது. சிறுவன் இந்திரனின் விரல்களை உறிஞ்சும் போது அவர் வியக்கத்தக்க விகிதத்தில் வளர்ந்தார். ஒவ்வொரு நாளும் 12 முழம் உயரம் அதிகரித்தார். வெறும் 12 நாட்களில் மந்தாத்ரி ஒரு உயர்ந்த உயரத்தை அடைந்து அசாதாரணமான வலிமையை வளர்த்து கொண்டார். தனது வலிமையான வில்லால் ஒரே நாளில் முழு பூமியையும் வென்றார். எந்த சவாலையும் வெல்லாமல் விட்டுவிட்டார். எனமேலியா, சுதன்வான், ஜெயா, சுனாதேடத்தாதா, நிரிகா ஆகிய அவரது வெற்றிகள் எண்ணற்றவையாக இருந்தன. அனைத்தும் அவருக்கு முன் விழுந்தன. ஒரு காலத்தில் மந்தத்ரியின் ஆட்சியை அறிந்திருந்த நிலங்கள் இன்னும் அவரது புகழின் பெயரை கொண்டுள்ளன. இது அவரது அசைக்க முடியாத லட்சியம் மற்றும் சகிப்புத்தன்மையற்ற மனப்பான்மைக்கு ஒரு சான்றாகும். மந்தத்ரியின் ஆட்சி பிரம்மாண்டத்தால் குறிக்கப்பட்டது. அவர் 100 குதிரைதியாரங்களையும் 100 ராசூய பள்ளிகளையும் செய்தார். அவர் பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். 10 யோலனாக்களை நீளமாகவும் 1 யோஜனாவில் அகலமாகவும் நீட்டித்த தங்க மீன் மற்றும் அவரது விழாக்களில் பங்கேற்க வந்த எண்ணற்ற மற்றவர்களுக்கு உணவளிக்கும் சுவையான மலைகள் அதிக திரவ தங்க ஏரிகளால் பாய்ந்து பல்வேறு சூக்கள் தயிர் மற்றும் தேன் போன்ற தண்ணீர்களால் சூழப்பட்டதால் தெளிவான வெண்ணெய், பால் மற்றும் பேரின் இனிப்பு வாசனையால் காற்று நிரம்பியது. கடவுள்கள், அசுரர்கள், ஆண்கள், யக்ஷர்கள், காந்தர்வர்கள், பாம்புகள், பறவைகள் மற்றும் எண்ணற்ற பிராமணர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் மந்தத்ரியின் பிரகாசத்தை காணக்கூடியனர். அவரது ஆட்சி உச்சத்தை அடைந்தபோது பிராமணர்களுக்கு முழு பூமியையும் வழங்கி அவர்களின் இதயங்களை மகிழ்ச்சியால் நிரப்பினார். இறுதியாக அவர் மறைந்தபோது அஸ்தமிக்கும் சூரியனைப் போல அவரது பெயர் நீதிக்கு ஒத்ததாக மாறியது. இது என்றென்றும் எதிரொலிக்கிறது. மந்தத்ரியின் அசாதாரண வாழ்க்கையை பிரதிபலிக்கும் போது நாரதரின் வார்த்தைகள் சீன்சியரின் மனதில் இன்னும் நீடித்திருந்தன. 4 கார்டினல் நல்லொழுக்கங்களில் உன்னை சிறந்து விளக்கியவர் யார்? உன்னை விட உயர்ந்தவர் யார்? உங்கள் மகளை விட மிக உயர்ந்தவர். நீ வருத்தப்படக்கூடாது. சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த ஒரு தொலைதூர நிலத்தில் நகுஷாவின் மகன் யாதி மன்னர் சிந்தனையில் அமர்ந்தார். அவரது புத்திசலித்தனமான நண்பரான நாரதர் யாதி, நீங்கள் மரணத்திற்கு கிரையாகிவிட்டீர்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்ற புனிதமான செய்தியுடன் அவை அணுகினார். அவர் தனது சிம்மாசனத்தில் இருந்து எழுந்தபோது ராஜாவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிவடைந்தன. நாரதர் தொடர்ந்தார். 100 ராசூயாக்கள், 1000 குதிரை தியாகங்கள் மற்றும் எண்ணற்ற பிற தியாகங்களை செய்த போதிலும் நீங்கள் பிராமணர்களுக்கு தாராளமாக பரிசுகளை வழங்கினாலும் உங்கள் ஆரி திருப்தி அடையவில்லை. நீங்கள் மேய்ச்சர்கள் மற்றும்
பிராமணர்களை வெறுத்தவர்களின் செல்வத்தை வழங்கினீர்கள். பூமியை 4 பகுதிகளாக பிரித்து 4 தகுதியான நபர்களிடையே விநியோகித்தீர்கள். நாரதர் பேசும்போது, யயாதியின் எண்ணங்கள் அவரது நல்லொழுக்க செயல்களுக்கு திரும்பின. கடவுள்களும் அசுரர்களும் போருக்கு தயாராகிக் கொண்டிருந்த போது யயாதி மன்னர் கடவுள்களின் பக்கம் நின்றார். போரில் அவரது வலிமை போர்விட்டது. மேலும் அவர் இரண்டாம் இந்திரனைப் போல வான காடுகளில் சுற்றி திரிந்தார். உலக அக்கறைகள் இல்லாமல் அனைத்து வேதங்களையும் அறிந்த யயாதியின் ஞானமும் அறிவும் எல்லையற்றவை. இருப்பினும் அவரது உணர்வுகள் இறுதியில் அவரை உட்கொண்டன. மேலும் பூமியின் பரந்த செல்வம் கூட ஒரு மனிதனின் ஆசைகளை திருப்திப்படுத்த முடியாது என்பதை அவர் உணர்ந்தார். இந்த புதிய புரிதலுடன் யயாதி தனது ராஜ்யத்தை கைவிட்டு தனது மனைவிகள் தேவயானி, உசானாவின் மகள் மற்றும் சர்மிஸ்தா ஆகியோருடன் காட்டில் ஓய்வு பெற்றார். நெல், கோதுமை, தங்கம், விலங்குகள் அல்லது பெண்கள், பூமியில் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் கூட ஒரு மனிதனுக்கு போதுமானதாக இல்லை. நாம் மனநிறைவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கூறினார். எனவே அவர்கள் ஏழ்மையான மற்றும் அமைதியான வாழ்க்கையை நாடும் அரச குடும்பத்தின் பொறிகளை விட்டு சென்றனர். பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. எந்த தியாகமும் செய்யாத, எந்த தியாக பரிசுகளையும் செய்யாத யயாதியின் மகன் அரியணை ஏறினார். நாரதர் இப்போது சிறுசேயாவிடம், ஓ சிறுசேயா, யயாதியின் மறைவுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தர்மம், அக்தம், காமம் மற்றும் மோட்சம் ஆகிய 4 கார்டினல் நல்லொழுக்கங்களிலும் அவர் உங்களை விட உயர்ந்தவர். அவளது மகன் தனது பட்டத்தை மரபுரிமையாக பெற்றிருக்கலாம், ஆனால் அவருக்கு தனது தந்தையின் ஞானமும் நல்லொழுக்கமும் இல்லை. நாரதர் பேசுகையில் தெய்வங்கள் மற்றும் மனிதர்களிடையே ஒரே மாதிரியாக நடந்த மன்னர் யயாதியின் பாரம்பரியத்தை சிறுசேயா பிரதிபலித்தார். மனநிறைவு மற்றும் தன்னலமற்ற சக்திக்கு ஒரு சான்றை விட்டு சென்றார். நாரதரின் வார்த்தைகள் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. யயாதியின் கதையின் எடையை அவற்றுடன் எடுத்து சென்றன. அவரது மறைவின் போது மன்னர் அனைவருக்கும் ஒரு பாடத்தை விட்டு சென்றார். உண்மையான நிறைவேற்றம் பொருள், செல்வம் அல்லது உலக வெற்றியில் இல்லை, ஆனால் மனநிறைவை வளர்த்து நல்லொழுக்க வாழ்க்கையை வாழ்வதில் உள்ளது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கி உலகை ஒரு சூடான ஆரஞ்சு பிரகாசத்தில் வீசும்போது சீன்ஜெயார் ஒரு தொலைதூர நாட்டில் நாரதர் சீல்சாயாவிடம் அம்மரிஷாவின் அகால மரண செய்தியை பகிர்ந்து கொண்டு துக்க வார்த்தைகளை பேசினார். ஓ சிறிசேயா, அவர் கூறினார், நவராவின் மகள் அம்மரிஷா போயில் வீழ்ந்தார். தனியாக அவர் 1000 மன்னர்களுக்கு எதிராக போராடினார். ஒவ்வொருவரும் அடுத்தவர்களைப் போலவே கடுமையான மற்றும் திறமையான ஆயுதங்களை கொண்டிருந்தனர். அந்த காட்சி ஒரு புயலைப் போல வெளிப்பட்டது. குழப்பத்தின் மத்தியில் அம்மரிஷா உறுதியாக நின்றார். அவரது வலிமையும் சுறுசுறுப்பும் அவை தனது கைகளை துல்லியமாக பயன்படுத்த அனுமதித்தது. குடியைத் தொடர்ந்து குடியையும் தரத்துக்கு பிறகு தரப்பையும் ஈட்டியையும் வெட்டி தனது எதிரிகளை எல்லா திசைகளிலும் சிதறடித்தது. போரின் சத்தம் அவர் சண்டையிடும்போது காது கேளாமல் இருந்தது. ஆனால் அம்மரிஷாவின் கவனம் அசைக்க முடியாததாக இருந்தது. சண்டை தொடர்ந்த போது எதிரி தலைவர்கள் தடுமாறத் தொடங்கினர். அவர்கள் கருணைக்காக வேண்டிக் கொண்ட போது அவர்களின் அன்சல் கோடுகள் தூக்கி எறியப்பட்டன. நாங்கள் உமக்கு அடிபணிகிறோம். அவர்கள் அம்பரிஷாவை வேண்டிக் கொண்டனர். அவர்களின் குரல்கள் பயத்தால் நடுங்கின. இருப்பினும் அவர் வெற்றியில் கொடுமையை காட்டும் நபராக இருக்கவில்லை. அவரது கையின் அலைகளால் அவர் அவர்களின் உயிரை காப்பாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். போருக்கு பிறகு அம்மரிஷாவின் வெற்றி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அவர் 100கணக்கான மகத்தான தியாகங்களை செய்தார். ஒவ்வொன்றும் வேதங்கள் விதித்த பண்டைய சடங்குகளுக்கான அவரது பக்திக்கு ஒரு சான்றாகும். இனிப்புகள் புரிகாக்கள் மற்றும் புறாக்கள், அவுபாக்கள் மற்றும் சஸ்தாளிகள், கர்மார்கள் மற்றும் பிரிதுவிருப்பிகாக்கள், மைரேயகரா மற்றும் ராகண்டவாக்கள், அனைத்து வகையான மிட்டாய்கள், தெளிவான வெண்ணெய், பால், தண்ணீர், இனிப்பு, தயிர் மற்றும் பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் வேர்கள். இரவு வரை கொண்டாட்டங்கள் தொடர்ந்தன. தொலைதூரத்திலிருந்து மக்கள் மகிழ்ச்சியில் பங்கேற்க கூடினர். மதுவுக்கு பழகியவர்கள் தங்கள் நிரம்பிய பானத்தை குடித்தனர், பாடினர்
மற்றும் தங்கள் கருவிகளில் இசையை வாசித்தனர். மேலும் ஆயிரக்கணக்கானோர் அதன் முழுமையான மகிழ்ச்சியால் போதையில் இருந்தனர், நடனமாடினர் மற்றும் பாடல்களை பாடினர். மற்றவர்கள் பண்டிகைகளின் கவர்ச்சியை எதிர்க்க முடியாமல் போதை விளைவுகளுக்கு அடிபணிந்து தரையில் விழுந்தன. பலிகள் முடிவுக்கு வந்தபோது எண்ணற்ற மன்னர்களின் ராஜ்யங்களை அம்பரிஷா தனது 10 மில்லியன் ஆதிரியார்கள் மத்தியில் தியாக பரிசுகளாக பங்கிட்டார். தங்க காசத்தில் பிரகாசித்த இளவரசர்களையும் மன்னர்களையும் அவர்களுக்கு வழங்கினார். தலைக்கு மேல் வெள்ளை குடைகள் தங்க கார்களில் அமர்ந்திருந்தார். மேலும் அவர்களின் பணியாளர்களால் சூழப்பட்டார். அம்மரிஷாவின் தாராள மனப்பான்மையை கண்ட பெரிய முனிவர்கள் மகிழ்ச்சியுடனும் போற்றுதலுடனும் இருந்தனர். அவருக்கு முன்னும் பின்னும் அவரது தாராள மனப்பான்மைக்கு இணையாக யாரும் இல்லை என்று அவர்கள் அறிவித்தனர். நீங்கள் இறந்தபோது 4 முக்கிய நல்லொழுக்கங்களில் உங்களை விட உயர்ந்தவர் யார்? மேலும் உங்கள் மகனை விட உயர்ந்தவர் யார்? அவர் எந்த தியாகமும் செய்யவில்லை, எந்த தியாகத்தையும் செய்யவில்லை என்று சிரின்சாயாவிடம் கேட்டனர். ஒரு தொலைதூர ராஜ்யத்தில் அரசர் சசவிந்து ஆட்சி செய்தார். அவரது பெயர் நாடு முழுவதும் எதிரொலித்தது. இது போரில் அழகு மற்றும் ஒப்பிட முடியாத வலிமைக்கு ஒத்ததாகும். ஒரு புத்திசாலி முனிவரான நாரத சிரிஞ்சியா முன் நின்றார். மன்னர் காலமான செய்தியை பகிர்ந்து கொள்ளும் போது அவரது வார்த்தைகள் மரியாதையுடன் சுட்டு நின்றனவோ. சிரிஞ்சியா நாரதர் மெதுவாக, அரசர் சசவிந்து இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார். அவர் ஒரு நியாயமான ஆட்சியாளர். அவரது நல்லொழுக்கங்கள் ஒரு தெளிவான இரவில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தன. அவரது ராஜ்யம் அவரது மகத்துவத்திற்கு ஒரு சான்றாகும். ஏராளமான நிலம், மக்கள் மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தனர். நாரதர் பேசுகையில் சிரிஞ்சாயாவின் கண்கள் வியப்புடன் வீழ்ந்தன. சசவிந்துவின் சூழ்ச்சிகளை பற்றிய கதைகளை அவர் கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் எதுவும் அவரை உண்மைக்கு தயார்படுத்தி இருக்க முடியாது. ராஜாவின் ஆட்சி ஆடம்பரத்தால் குறிக்கப்பட்டது. அவரது தியாகங்கள் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தன. ஒவ்வொரு மனைவியுடனும் 1000 மதங்கள் பிறந்தனர். அனைவரும் வலிமையானவர்கள் மற்றும் துணிச்சலானவர்கள். போரில் அவர்களின் திறமை ஒப்பிட முடியாதது. இந்த இளவரசர்கள் தங்கள் உடல்களை அலங்கரிக்கும் தள்ளுகோட்டபால்களுடன் அற்புதமான குதிரைகளில் சவாரி செய்தனர். தங்கள் வில்லுகள் தங்கள் எதிரிகளை சுட்டு வீழ்த்தும்போது துல்லியமாக பாடுகின்றனர். அவர்கள் மீதான அவர்களின் தந்தையின் அன்புக்கு எல்லையே இல்லை. அவர் ஒவ்வொருவரையும் பிராமணர்களுக்கு வழங்கினார். அவற்றை தனது பிரமாண்டமான குதிரை யாகங்களில் தியாக பரிசுகளாக வழங்கினார். ஒவ்வொரு இளவரசருக்கு பின்னாலும் நூற்றுக்கணக்கானோர் பின்தொடர்ந்தனர். கார்கள், யானைகள் மற்றும் நியாயமான கன்னிகைகள் அனைத்தும் தண்டத்தால் அலங்கரிக்கப்பட்டவை. அவர்களின் பரிவாரங்களின் அழகு பிராமணர்களுக்கு மன்னர் அளித்த பரிசுகளின் பிரகாசத்துடன் மட்டுமே பொருந்தியது. 2 மைல் உயரத்திற்கு மேல் உயரமான உணவு மற்றும் பான மலைகள் அவரது குதிரை யாகங்கள் முடிந்த பிறகும் அத்தகைய 13 மலைகள் தீண்டப்படாமல் இருந்தன. நாரத அமைதியான ஒரு ராஜ்யத்தின் உருவப்படத்தை வரைந்தபோது சிரிஞ்சியா அதை கேட்டு மயங்கினார். மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அச்சம் இல்லாமல் அவர்களின் வயிறு நிரம்பியது மற்றும் திருப்தி அடைந்தது. ராஜாவின் ஆட்சி நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அவர் சொர்க்கத்திற்கு ஏறினார். இது அடுத்த தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு சென்றது. சிரிஞ்சியா ராஜாவின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்தபோது நாரதரின் வார்த்தைகள் ஆழமாக வெட்டப்பட்டன. எந்த தியாகமும் செய்யாத, எந்த தியாக பரிசும் செய்யாத உங்கள் மதன் ஸ்வைதியாவுக்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அவர் நல்லொழுக்கத்தின் அனைத்து அம்சங்களிலும் ராஜாவான சசவிந்துவை விட தாழ்ந்தவர். உண்மை கசந்தது, ஆனால் அது ஒரு நினைவூட்டலாகவும் செய்யப்பட்டது. உண்மையான மகத்துவம் ஒருவரின் செயல்களின் பிரம்மாண்டத்தில் இல்லை, ஆனால் ஒருவரின் குணத்தில் ஆழத்தில் உள்ளது. நாரதரின் வார்த்தைகளின் ஞானத்தை ஏற்றுக்கொண்ட சிரிஞ்சியா தலையை குனிந்து வணங்கினார். ராஜாவின் உதாரணத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். இது அவரது எஞ்சிய நாட்களில் அவருடன் இருக்கும் ஒரு பாடம். பண்டைய இந்தியாவில் அமதராயர்களின் மகனான கயா என்ற மன்னர் தனது அசாதாரண பக்திக்கு பெயர் பெற்றவர். 100 ஆண்டுகளாக அவர் தெய்வங்களுக்கு அவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாக தியாக நெருப்பில் ஊற்றப்பட்ட தெளிவான வெண்ணையின் எச்சங்களை மட்டுமே அனுபவித்து வந்தார். ஒரு நாள் ஞானியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான நாரதர் இந்த பூமியில் தனது காலம் நிறைந்துகிறது என்ற செய்தியுடன் கயாவை அணுகினார். ராஜாவின் மரண சுருள் அவிழ்க்கத் தொடங்கிய போது புலிர சுடரின் நெருப்பு தெய்வமான அத்தி அவருக்கு முன் தோன்றினார். காயாவின் அசைக்க முடியாத பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த கடவுள் அவருக்கு ஒரு வரத்தை வழங்கினார். காயா மரியாதையின் எல்லையில் ஒரு ஆர்வத்துடன் வேதங்களை பற்றிய முழுமையான புரிதலை கோரினார். துறவி தாம் பிரம்மச்சரியரை கடுமையாக பின்பற்றுதல் மற்றும்
அவரது மேலதிகாரிகளின் ஆசீர்வாதங்கள் மூலம் பெற்றார். மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் தனது கடமைகளை செய்வதன் மூலம் தரப்பட்ட வற்றாத செல்வத்தையும் அவர் கேட்டார். மேலும் அவர் பிராமணர்களுக்கு பக்தியுடன் பரிசுகளை வழங்கவும் தனது சொந்த வரிசையில் மனைவிகளிடமிருந்து மகன்களை பெறவும் நீதியில் மகிழ்ச்சி அடையவும் விரும்பினார். கயாவின் வார்த்தைகளால் திருப்தி அடைந்த அத்தி அவர் தோன்றியதைப் போலவே திடீரென்று மறைந்து விட்டார். இதனால் ராஜாவின் ஆசைகள் நிறைவேறின. வேதங்களை பற்றிய அறிவாலும் கடவுள்களின் ஆசீர்வாதங்களாலும் அவரது இதயம் இப்போது பிரகாசிக்கிறது. கயா தனது எதிரிகளை நியாயமான போர்களில் வெல்ல அணிவகுத்து சென்றார். அவர் அவ்வாறு செய்யும்போது பூமியை பிரமிப்புடன் நடந்துவது போல் தோன்றியது. 100 ஆண்டுகளாக கயா தொடர்ந்து பல தியாகங்களை செய்தார். ஒவ்வொன்றும் முந்தையதை விட பிரமாண்டமானது. அவர் பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். ஒவ்வொரு தியாகமும் முடிந்ததும் 100,000 கண் 10,000 குதிரைகள் மற்றும் 1 கோடி தங்க நாணயங்களை விநியோகித்தார். ஒவ்வொரு விண்மீன் குழுவிலும் பாரம்பரியத்தால் நியமிக்கப்பட்ட பரிசுகளை வழங்கினார். தனது ராஜ்யத்திற்கு செல்வத்தையும் தாராளத்தையும் பொழிந்தார். கயாவின் குதிரை தியாகத்தின் பிரம்மாண்டம் பார்ப்பதற்கு ஒரு காட்சியாக இருந்தது. ராஜாவின் திறமையான கைவினைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தங்க பூமி பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் அதன் அழகை கண்டு ஆச்சரியப்பட்டனர். இந்த தியாகத்தில் பயன்படுத்தப்பட்ட பங்குகள் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டன. அவை இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டன. கயாவின் தியாகங்கள் உச்சத்தை அடைந்தபோது உலகின் உயிரினங்கள் கடலின் ஆழத்திலிருந்து மேலே உள்ள வானம் வரை அவரது தாராள மனப்பான்மையின் விளைவுகளை உணர்ந்தன. அவர்கள் ராஜாவால் விநியோகிக்கப்பட்ட ஏராளமான செல்வத்தையும் உணவையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். கயாரின் பிரம்மாண்டத்திற்கு வேறு எந்த தியாகமும் பொருந்தாது என்று அறிவித்தனர். மலைகள் கூட மகிழ்ச்சியால் நடுங்குவதாக தோன்றியது. இறுதியாக பெரிய குதிரை தியாகம் முடிவுக்கு வந்தபோது 50-20 மலைகள் உணவை தொடாமல் இருந்தன. ஏராளமான ஏரிகள் மற்றும் ஆறுகள் தூசி ஆனங்களால் நிரம்பி வழிந்தன. புனித பலிபீடம் நீளத்தில் 30 யோஜனாக்கள், அகலத்தில் 6-70 யோஜனாக்கள் மற்றும் உயரத்தில் 20 யோஜனாக்கள் செய்யப்பட்ட சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த ஒரு தொலைதூர நிலத்தில் சிரிஜியாவின் மதன் தந்தை தேவா என்கிற மன்னர் வாழ்ந்தார். அவர் பிராமணர்கள் மீது எல்லையற்ற தாராள மனப்பான்மை மற்றும் இரக்கத்துக்கு பெயர் பெற்றவர். நாட்டில் புனித மரபுகளை நிலைநிறுத்திய மரியாதைக்குரிய பூசாரிகளிருந்து தேவரின் சமையலறை பார்ப்பதற்கு ஒரு அற்புதமாக இருந்தது. அங்கு 2 லட்சம் திறமையான சமையல்காரர்கள் கடவுள்களுக்கு ஏற்ற நேர்த்தியான விருந்துகளை தயாரிக்க இரவும் பகலும் உழைத்தனர். ஆவியில் வேக வைத்த சுவையான உணவுகளின் நறுமணம் காற்றில் பரவியது. விருந்தினர்களை மன்னரின் விருந்தொம்பலில் பங்கேற்க தொலை தூரத்திலிருந்து கவர்ந்தது. ஏராளமான வளங்களுடன் கருந்தி தேவா, நான் உனக்கு தருகிறேன் நிஸ்காஸ் என்று கூச்சலிடுவார். இது அவரது எல்லையற்ற தாராள மனப்பான்மை குறிக்கும் ஒரு தங்கம். அவர் பிரமுலர்கள் மீது தனது பொக்கியங்களை பொழிந்தபோது மக்களால் போற்றப்படும் பண்டைய வேதங்களின் மீது ராஜாவின் பக்தி ஒப்பிட முடியாததாக இருந்தது. அவர் அவற்றை மிகுந்த விடாமுயற்சியுடன் படித்து அவர்களின் போதனைகளை தனது அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தினார். போர்க்களத்தில் அவரது வலிமை புகழ்பெற்றது. ஏனெனில் அவர் நியாயமான போரின் மூலம் தனது எதிரிகளை அடக்கினார். நீதி மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்தினார். தொலை தூரத்திலிருந்து விலங்குகள் அவரிடம் வரும். அவரது அதிவோத்தா சடங்குகளில் பலியிடப்பட வேண்டும். இது அவர்களின் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்தது. தேவரில் சமையலறையிலிருந்து பாயும் சுரப்புகளிலிருந்து பிறக்கும் துணை நதியான சாமன்வதியில் ஆற்றங்கரை மன்னர் செய்த எண்ணற்ற தியாகங்களிலிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது. அவரது அரண்மனை தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற ரத்தினங்களில் புரையலாக இருந்தது. அங்கு தேவர் பெரும்பாலும் தனது செல்வத்தை தங்கு காளைகள், கைனி மற்றும் விசாக்கள் வடிவில் கொடுப்பார். அவர் இந்த பொக்கியங்களை ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் 100 ஆண்டுகளுக்கு விநியோகிக்கிறார். சமையல்காரர்கள், ஊழியர்கள் மற்றும் பிராமணர்களின் பரிவாரத்துடன் தேவரின் ராஜ்யத்தில் பிரமாண்டம் என்னவென்றால் கடவுள்களும் கூட அவரது சடங்குகளில் பங்கேற்பார்கள். நெருப்பில் ஊற்றப்பட்ட தெளிவான வெண்ணெயின் வணக்கங்களை குடிப்பார்கள். பிரிகள், மூதாதைய ஆவிகள் திரதாஸ் விழாக்களில் போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட காணிக்கைகளிலிருந்து தங்கள் பங்கை பெறுவார்கள். உயர்ந்த பிராமணர்கள் தங்கள்
விருப்பங்களுடன் அவரிடம் வருவார்கள். அன்னிதேவர் அவர்கள் விரும்பியதை கருணையுடன் வழங்குவார். சிறப்பு சந்தர்ப்பங்களில் விருந்தினர்கள் அவரது அரண்மனையில் குடியிருந்தபோது ரண்டிதேவரின் சமையல்காரர்கள் சபைக்கு உணவளிக்க 1,21,1000 உதிரைகளை தியாகம் செய்வார்கள். இந்த ஆடம்பரமான தாராள மனப்பான்மை இருந்த போதிலும் ராஜ்யத்தில் உணவு அல்லது வளங்களுக்கு ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படவில்லை. அவரது தியாகங்களிலிருந்து தங்கம் இன்சி இருக்கும் போதெல்லாம் ரண்டிதேவர் அதை பிராமணர்களுக்கு கொடுப்பார். அவரது நாட்கள் செல்ல செல்ல ரண்டிதேவரின் தன்னலமற்ற தன்மை மற்றும் கருணை புராணங்களின் பொருளாக மாறியது. செல்வத்தின் கடவுளான குலேரர் கூட தாராள மனப்பான்மையின் அடிப்படையில் ராஜாவால் முறியடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் பிரமிப்புடன் ஒரு பாடலை பாடுவார்கள். சூரியன் அடிவானத்தில் மூழ்கி வானத்தை சிவப்பு மற்றும் தங்க நிறங்களால் வரைந்த ஒரு தொலைதூர நிலத்தில் பரதன் என்ற இளம் இளவரசர் வாழ்ந்தார். அவர் துஷ்வந்தாவின் மகன் மற்றும் சகுந்தலாவின் பேரன். மிகுந்த அழகும் நல்லொழுக்கமும் கொண்ட பெண் குழந்தையாக இருந்தபோது பரதல் காட்டில் வாழ அனுப்பப்பட்டார். அங்கு அவர் புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய முனிவரான கன்வாவின் பராமரிப்பில் வளர்ந்தார். ஆனால் இந்த இளம் இளவரசர் மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டவர் என்று யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர் நடக்க முடிந்த உடலேயே பரதல் அசாதாரணமான வலிமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்த தொடங்கினார். அவர் காட்டின் மையப்பகுதிக்குள் அச்சமற்றவராகவும் நுழைந்து நிலத்தில் சுற்றி திரியும் மிருகங்களை எதிர்கொள்வார். பனி வெள்ளை மேன்களுடன் சிங்கங்களும் எரிகளை போன்ற கண்கள் கொண்ட புலிகளும் பெரும்பாலும் அவரது பாதையை கடக்கும். ஆனால் தப்பி ஓடுவதற்கு பதிலாக பரதன் அவர்களை ஒரு சண்டைக்கு சவால் விடுவார். அவரது கையை தொட்டால் அவர் மிகவும் கொடூரமான உயிரினங்களை கூட அடக்க முடியும். சிங்கங்கள் அவரது வலிமையான விருப்பத்தால் நொறுக்கப்பட்ட அவற்றின் வலிமையை அவரது கால்களுக்கு கீழே நொறுங்கிவிடும். அதே நேரத்தில் புலிகள் அவற்றின் நகங்கள் மற்றும் பற்கள் பயனற்றவை தோல்வியில் நழுவிவிடும். பாரதரில் மிகவும் வலிமையான யானைகளால் கூட அவற்றில் தந்தங்கள் மற்றும் கிரங்குகளுடன் அவரை தாங்க முடியவில்லை. அவர் வயதாகும் போது பாரதரின் சூழ்ச்சிகள் புராணங்களின் பொருளாக மாறிய காட்டில் வாழ்ந்த முனிவர்கள், பண்டைய கலைகளை படிக்கிற பல ஆண்டுகள் கழித்த ஞானிகள் அவரது துணிச்சலின் கதைகளை கேட்க அடிக்கடி சுற்றி வருவார்கள். அவர்கள் அவரை சர்வதாமனா அல்லது அனைத்தின் கட்டுப்பாட்டாளர் என்று அழைப்பார்கள். ஏனெனில் எந்த உயிரினமும் அவரது விருப்பத்தை எதிர்க்க முடியாது என்று தோன்றியது. ஆனால் பாரதரில் புகழ் வளர்ந்தபோது அவரது கடமை உணர்வும் வளர்ந்தது. அவர் பெரிய விஷயங்களுக்காக விதிக்கப்பட்டிருப்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் தனது மக்களுக்கு செழிப்பையும் அமைதியையும் கொண்டு வரும் மகத்தான தியாகங்களை செய்வதில் தனது கவனத்தை திருப்பினார். கடவுள்களின் ஆசீர்வாதத்துடன் யமுனை, சரஸ்வதி மற்றும் கங்கை கரையில் குதிரை தியாகங்களை செய்ய தொடங்கினார். 1000 நாட்கள் அவர் சடலிரலை துல்லியமாகவும் பக்தியுடனும் செய்தார். காட்சியை காண வந்த பிராமணர்களுக்கு செல்வ பரிசுகளை வழங்கினார். ஆசர்களின் மன்னரான இந்திரனின் தலைமையில் நடைபெறும் விழாக்களில் பங்கேற்க கடவுள்கள் தங்கள் பல்லோகத்திலிருந்து இறங்கினர். தியாகங்கள் உச்சக்கட்டத்தை எட்டும்போது உளிவர்கள் பண்டைய பாடல்களை உச்சரிப்பார்கள். அதே நேரத்தில் பரதர் தனது பிரார்த்தனைகளை செய்து தனது பரிசுகளை வழங்குவார். கடைசியில் தியாகம் முடிந்ததும் பரதர் தனது செல்வத்தை பிராமணர்களுக்கு விநியோகித்தார். அவர்களுக்கு 10,000 பில்லியன் தங்க நாணயங்களையும் அழகான குதிரைகள், யானைகள், கார்கள், ரத்தினங்கள், ஒட்டகங்கள், ஆடுகள், செம்மறி ஆடுகள், அடிமைகள் மற்றும் தானியங்களையும் வழங்கினார். அவரது தாராள மனப்பான்மைக்கு எல்லையே இல்லை. ஏனெனில் அவர் கிராமங்கள், வயல்கள் மற்றும் ஆடைகளை காட்சியை காண வந்தவர்களுக்கு வழங்கினார். ஆனால் பாரதலின் வாழ்க்கை உச்சத்தை அடைந்த போது விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. அவர் இறந்துவிட்டார். கடந்த காலத்தில் வேனாவின் புகழ்பெற்ற மகனான மன்னர் பிரிது ஞானத்துடனும் இரக்கத்துடனும் உலகம் முழுவதும் ஆட்சி செய்தார். அவரது ஆட்சி இணையற்ற செழிப்பால் குறிக்கப்பட்டது. பூமியே அவரது பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது. போன மாபெரும் ராசூயா தியாகத்தின் போது அவரை பேரரசராக அபிஷேகம் செய்த பெய்ய முனிவர்கள் அவரது ராஜ்யத்தில் பிரகாசத்தை நேரில் கண்டனர். பிரிதுவின் வழிகாட்டுதலின் கீழ் நிலம் எந்த சாகுபடி இல்லாமல் ஏராளமான பயிர்களை விளைவித்தது. மேலும் கைன் தங்கள் அடர்த்தியின் தொடுதலில் பால்
உற்பத்தி செய்தது. தாமரை மலர்கள் தேன் நிரம்பியிருந்தன. குசா கத்திகள் தங்கம் போல பிரகாசித்தன. மரங்களில் பழங்கள் பரிபூரணமாக பழுத்தன. அவரது குடிமக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர். பயம் அல்லது பற்றாக்குறை இல்லாமல் அவர்களின் ஒவ்வொரு விருப்பமும் வழங்கப்பட்டது. ராஜாவின் ஆதிக்கம் பூமியில் ஒரு சொர்க்கமாக இருந்தது. அங்கு மக்கள் தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தனர். மாகாணங்கள் அல்லது நகரங்களில் கட்டுப்பாடுகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. பிரிது நிலத்தை கடந்து செல்லும்போது கடல் கூட அவருக்கு வழிவகுக்க பிரிந்தது. அதல் அலைகள் ஒரு பாதையில் திடப்படுத்தின. மலைகள் அவரது பாதைக்கு திறப்புகளை அளித்தன. மேலும் அவரது ரதத்தின் தரம் உடைக்கப்படாமல் இருந்தது. எந்த தடையும் இல்லாமல் இருந்தது. அசூரர்கள், ஆண்கள், பாம்புகள், முனிவர்கள், அப்சரர்கள் மற்றும் பித்ரிகள் அனைவரும் ராஜாவின் முன் கூடினர். அவரை தங்கள் பேரரசர், பாதுகாவலர் மற்றும் தந்தை என்று ஒப்புக்கொண்டனர். அவர்களின் பக்தியால் தூண்டப்பட்டு பெய்து அவர்களுக்கு வரங்களை வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பியதை பெற அனுமதித்தார். அவர் தனது சக்தி வாய்ந்த அதகவா வில்லையும் பயங்கரமான அம்புகளையும் எடுத்து பின்னர் பூமியை ஒரு மென்மையான கட்டளையுடன் உரையாற்றினார். பூமியை விரைவாக வாருங்கள், அவர்கள் விரும்பும் பாலை அவர்களுக்கு கொடுங்கள். பூமி அவரை தனது மகனாக போற்றி, வீரனே, என்னை உங்கள் மகள் என்று கருதுவது உனக்கு பொருத்தமானது என்று பதிலளித்தது. இவ்வாறு ஒரு அசாதாரண காட்சி தொடங்கியது. பிருதுவின் குடிமக்கள் பூமியை பால் கறக்கும் போது ஒவ்வொரு குழுவும் தாங்கள் விரும்பியதை பெற்றனர். மரங்கள் மதுவுக்கு தங்கள் சாற்றை கொடுத்தன. மலைகள் ரத்தினங்களையும் மூலிகைகளையும் உற்பத்தி செய்தன. கடவுள்களும் அசுரர்களும் ஆற்றலையும் வலிமையையும் பெற்றனர். மனிதர்கள் பயிர்களை பயிரிட்டனர். பாம்புகள் விஷத்தை பிரித்தன. முனிவர்கள் வேதங்களை பெற்றனர். எச்சர்கள் விருப்பப்படி காணாமல் போகும் சக்தியை பெற்றனர். காந்தவர்களும் அப்சரர்களும் நறுமண வாசனை தேவியன்களை சேகரித்தனர். பிதிரிகள் தங்கள் பாலாக ஸ்வராவை பெற்றனர். இந்த அற்புதமான செயலில் பயன்படுத்தப்படும் கன்றுகளும் பாத்திரங்களும் கூட பிருதுவில் கருணைக்கு ஒரு சான்றாக இன்றும் உள்ளன. மன்னர் தொடர்ந்து பலிகளை செலுத்திய போது அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் அவர்களின் இதயங்களை மகிழ்விக்கும் பரிசுகளை வழங்கி திருப்திப்படுத்தினார். அவர் பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளின் தங்க உருவங்களை உருவாக்கி அவற்றை பிராமணர்களுக்கு தனது மகத்தான குதிரை பலியாக வழங்கினார். தங்கத்தால் செய்யப்பட்ட 60,000 யானைகள் பூசாரிகளுக்கு வழங்கப்பட்டன. அதோடு முழு பூமியும் நகைகள், ரத்தினங்கள் மற்றும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டன. விருதுவின் காலம் இறுதியாக முடிவுக்கு வந்தபோது அவரது குடிமக்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர். ஆனால் ஒரு புத்திசாலி முனிவரான நாரதர் அவர்களின் துக்கம் தவறாக இருந்தது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார். தந்தைய பாரத தேசத்தில் ஞானியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான நாரதர் ஆழ்ந்த துக்கத்தால் அவரது கண்கள் நிரம்பி இருந்த ஸ்ரீசேயின் முன் நின்றார். வரலாற்றின் போக்கை என்கென்றும் மாற்றும் வார்த்தைகளை அவர் பேசினார். எல்லா வீரர்களாலும் வணங்கப்பட்ட வீரரான பெரிய துறவியான ராமர் கூட இறந்து விடுவார். அவரது ஆசைகளை திருப்திப்படுத்த அவரது வாழ்க்கை நீண்ட காலம் இருக்காது. தமதக்தி மகனான ராமர் துணிச்சல் மற்றும் நல்லொழுக்கத்துக்கு ஒத்த பெயர். அவரார் தன்னியாலாக பூமியை அதன் மிகப்பெரிய தீமைகளிலிருந்து விடுவித்து இணையற்ற செழிப்பின் சகாதத்திற்கு வழிவகுத்தார். ஆனால் அவர் தனது சாதனைகளின் பெருமையை அனுபவித்த போது கூட நாரதரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நட்டத்தை ஏற்படுத்தின. ராமரின் கதை பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. அவரது தந்தை தமாதத்தை இதற்கு முன்பு போர்க்கடிக்கப்படாத சத்திரிய போர்வீரலான கதவிழாவால் கொடூரமாக கொல்லப்பட்ட போது கோபம் மற்றும் நீதிக்கான ஆசையால் தூண்டப்பட்டார். ராமர் கதவியை எளிதில் கொண்டார். அதைத் தொடர்ந்து நடந்த போரில் 4 சத்திரியர்களை வெட்டி வீழ்த்திய போது அவரது வில் அதன் கொடிய பாடலை பாடியது. அவர்களில் தாண்டவள நாட்டை சேர்ந்த முனாளிகள் பிராமண வெறுப்பு போர் வீரர்கள் இருந்தனர். அவர்கள் ராமரின் கைகளில் தங்கள் முடிவை சந்தித்தனர். படுகொலை நடந்தபோது ராமரின் கோடாரி உயர்ந்து துல்லியமாக விழுந்து 10,000 சத்திரியர்களை தாக்கியது. தனது எதிரிகளால் வீசப்பட்ட
அவமதிப்புகளையும் படுகொலைக்கு சாட்சியாக இருந்த பிராமணர்களின் வேதனையின் கூக்குரல்களையும் அவரால் தாங்க முடியவில்லை. கடுமையான உறுதியுடன் ராமர் காஸ்மீரிகள், காதலர்கள் மற்றும் பிற பழங்குடியினரின் தோற்கடிக்கப்பட்ட படைகளை விட்டு வெளியேறினார். அவரது வெற்றிகள் அசாதாரணமானவை அல்ல. அவர் பாரதத்தின் நீளம் மற்றும் அகலத்தை கடந்து ஒவ்வொரு அடியிலும் ஆயிரக்கணக்கான சத்திரியர்களை கொன்றார். ராமரின் தண்டுகள் அவரது எதிரிகளின் இதயங்களை துளைத்ததால் பூமியை நடுங்குவது போல் தோன்றியது. இதனால் இரத்த வெள்ளம் உருவானது. இது ஏரிகளையும் ஆறுகளையும் ஒரே மாதிரியாக நிரப்பியது. இறுதியில் ராமர் குதிரை தியாகம் என்று அழைக்கப்படும் ஒரு மகத்தான தியாகத்தை உருவாக்கினார். அங்கு அவர் விலங்குகள் மற்றும் குடியிருப்பாளர்களால் நிரம்பி வழியும் முழு பூமியையும் ஒரு பெரிய முனிவரான காசியபருக்கு வழங்கினார். கொள்ளைகளிடமிருந்து விடுபட்டு நேர்மையான மனிதர்களால் நிரம்பி வழியும் பூமி அவருக்கு பரிசாக இருந்தது. மேலும் அவர் அதன் சத்திரியர்களின் நிலத்தை 21 முறை பங்கிட்டிருந்தாலும் ராமரின் இறுதி தியாகம் பூமியில் மட்டுமல்ல, தனக்குள்ளும் இருந்தது. நாரதர் இந்த வார்த்தைகளை சொன்ன போது பெரிய செயல்களை செய்யாத, பெரிய தியாகங்களை செய்யாத தனது சொந்த மகனுக்காக சிறுஞ்சாயாவின் இதயம் வேதனைப்பட்டது. ஆனால் நாரதரின் செய்தி தெளிவாக இருந்தது. மிக பெரிய ஹீரோக்களும் கூட இறுதியில் வாழ்க்கை சுழற்சிக்கு அடிபணிவார்கள். பிரிகுவின் புகழை மேம்படுத்திய ராமர் ஒரு நாள் இறந்து விடுவார். வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நினைவு கூறப்படும் ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் செல்வார். இறுதியில் காசபாதான் பூமியை ஏற்றுக்கொண்டார். நாணமுள்ள வியாச முன்னிலையில் மன்னர் சீசியார் 16 மன்னர்களின் புனித வரலாறுகளை உன்னிப்பாக கேட்டார். அவர்களின் பக்தி மற்றும் தன்னலமற்ற செயல்களால் அவர்களின் வாழ்க்கை நீட்டிக்கப்பட்டது. பிராமணர்கள் மீது மகத்தான தியாகங்களை செய்து செல்வத்தை பொழிந்து பூமியில் நீண்ட ஆயுளை பெற்ற மன்னர்களை பற்றி கதைகள் பேசிய வியாசர் இந்த கதைகளை சொல்லி முடித்ததும் மன்னர் சீசேயா அமைதியாக இருந்தார். சிந்தனையில் மூழ்கிவிட்டார். கதைகளை சொல்லிக் கொண்டிருந்த ரிஷி நாரதர் அவரது கண்களில் இரக்கத்துடன் அவரை அணுகினார். ஓ வலிமையான மன்னரே! நாரதர் மெதுவாக, இந்த புனித வரலாறுகளின் சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அல்லது உன்னதமான விரப்பு கொண்ட ஒருவரால் நிகழ்த்தப்பட்ட சூதாவின் சத்தா போன அவை உங்கள் மனதில் இருந்து தழுவிவிட்டலவா? மன்னர் சிரேசியா மெதுவாக எழுந்து நின்றார். அவரது கைகள் மரியாதையுடன் பிணைக்கப்பட்டனர். ஓம் மரியாதைக்குரிய ரிஷி என்று அவர் கூறினார். அவரது குரல் உணர்ச்சியால் நிரம்பியது. நான் இந்த அற்புதமான கதைகளை கேட்டேன். ஒளி வீசும் சூரியனால் இருள் அகற்றப்பட்டதைப் போலவே என் இதயம் அதன் துக்கத்திலிருந்து தூய்மை அடைந்துள்ளது. நான் இப்போது அமைதியாக இருக்கிறேன். என் பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளேன். ஆனால் சொல்லுங்கள் ஓ ஞானி, நான் அடுத்து என்ன செய்வது? நாரதர் புன்னகைத்தார். அவரது கண்கள் கருணையால் மின்னின. அதிர்ஷ்டத்தால் உங்கள் துக்கம் நீக்கப்பட்டது என்று அவர் கூறினார். இப்போது நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் கேளுங்கள், அது உங்களுடையதாக இருக்கும். நாங்கள் ஒருபோதும் பொய்களை பேசுவதில்லை. மன்னர் சீன்சேயாவின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. ஆனால் அவர் தயங்கினார். ஓ ரிஷி, நான் திருப்தி அடைகிறேன் என்று அவர் தாழ்மையுடன் கூறினார். நீங்கள் என்னை பற்றி மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உங்களை விரும்புபவருக்கு இந்த உலகில் நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இல்லையாத கருணையுடன் தலையசைத்தார். மன்னர் சிரீன்சேனே, உமது இதயத்தின் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்று அவர் கூறினார். பலியில் ஒரு மிருகத்தைப் போல கொள்ளையர்களால் கொல்லப்பட்ட உமது மகன் பயங்கரமான நரகங்களிலிருந்து விடுபட்டு உமக்கு திருப்பிக் கொடுக்கப்படுவான். நாரதர் பேசுகையில் சின்சே இளவரசர் தனது தந்தையின் முன் குரேரரின் மகனைப் போலவே பிரகாசமாகவும் வலுவாகவும் தோன்றினார். மன்னர் சிரீன்சேயை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நீண்ட காலமாக இழந்த தனது குழந்தையுடன் மீண்டும் இணைந்தார். அவர் பிராமணர்களுக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கி மகத்தான தியாகங்களை செய்தார். ஆனால் பின்னர் வியாசர் லேசான காற்றைப் போல தனது கொள்ளை உயர்த்தினார். உங்கள் மகன் ஓ மன்னர் சீன்சேயா வாழ்க்கையில் தனது நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்று அவர் கூறினார். அவர் தைரியமானவர், வீரமானவர். ஆனால் அவரது துணிச்சல்
அவரை போர்க்களத்தில் எப்பதற்கு வழிவகுத்தது. யோகாக்கள் சிந்தனை அல்லது பெரிய தியாகங்கள் மூலம் அடையும் நித்திய இலக்கை அவர் அடைந்துள்ளார். யாசலின் வார்த்தைகள் மன்னர் சீஞ்சேலின் இதயத்திற்கு ஒரு தைலம் போன்றது. தனது மகன் தனது சொந்த அழியாத ஒளியில் பிரகாசித்து உலகை கடந்துவிட்டார் என்பதை அவர் உணர்ந்தார். உங்கள் மகன் அபிமன்யு என்று யாசர் கூறினார். சந்துக சாராந்தத்தின் புதிய உடலை பெற்றுள்ளார். அந்த துரதிருஷ்டவசமான நாளில் சூரியன் அஸ்தமிக்கும் போது போர்க்களம் அமைதியானது. தாங்கள் கண்ட படுகொலையால் இரு தரப்பிலிருந்தும் படைகள் சோர்வடைந்து தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பின. அர்ஜுனன் துக்கத்தால் நிறைந்த இதயம் கிறிஸ்தருடன் தனது கூடாரத்தை நோக்கி தனது வெற்றி பதத்தில் சவாய் செய்தான். அவர் நெருங்கிய போது கண்களில் கண்ணீருடன் கிறிஸ்தரிடம் திரும்பினார். ஏல் அவரது இதயம் பயத்தால் நிரம்பியது. அவரது பேச்சு தடுமாறியது. என்று கேட்டார். அர்ஜுனனின் துயரத்தை உணர்ந்த கிறிஸ்தர், எல்லாம் சரியாகிவிட்டது என் சகோதரனே, கவலைப்படாதே, வேறு எங்காவது ஒரு சிறிய தீமை நிகழும் என்று உறுதியுடன் பதிலளித்தார். ஆனால் அன்றைய நிகழ்வுகளை பற்றி அவர் சிந்தித்தபோது அர்ஜுனனின் கவலைகள் ஆழமடைந்தன. அவர் வீரத்துடன் போராடினார். ஆனால் எந்த விலைக்கு? அவரது மகன் அபிமன்யுவின் துணிச்சல் மற்றும் தியாகத்தின் நினைவுகள் அவரது மனதில் இன்னும் இருந்தன. அவர்கள் தங்கள் முகாமுக்குள் நுழைந்தபோது அர்ஜுனன் விரதியின் காட்சியை எதிர்கொண்டார். அவரது சகோதரர்கள் பாண்டவர்கள் மனச்சோர்வுடனும் துக்கத்துடனும் அமர்ந்திருந்தனர். அவர்களின் முகங்கள் வெளியின. அவர்களில் தனது அன்பான மகனை காணவில்லை. அர்ஜுனனின் துக்கம் வேதனையாக மாறியது. அபிமன்யு இங்கே என்று அவர் கத்தினார். அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. அர்ஜுனனின் துயரத்தை உணர்ந்த யுதிஷ்டிரன் அர்ஜுனனுக்கு ஆறுதல் சொல்ல முயன்றான். ஆனால் அர்ஜுனனின் புலம்பல்கள் இன்னும் தீவிரமடைந்தன. அவர் தனது மகனை ஒரு வீரன், தைரியமான மற்றும் வலிமையானவர், இளம் மொக்கை போன்ற கண்கள் மற்றும் மென்மையான சுருட்டை போன்ற முடிக்கொண்டவர் என்று விவரித்தார். அபிமன்யு எதிரியின் வட்ட அணிவகுப்பை தனியாத தொலைத்து எண்ணற்ற வீரர்களுக்கு எதிராக வீரத்துடன் போராடியதை அவர் நினைவு கூர்ந்தார். அர்ஜுனன் பேசுகையில் அவனுடைய வார்த்தைகள் துக்கத்தின் நீரோட்டம் போல் பாய்ந்தன. சுபகாவுக்கு அபிமன்யு எப்படி பிறந்தார் என்பதையும் தனது குடும்பத்தில் அன்புடனும் பக்தியுடனும் எப்படி வளர்ந்தார் என்பதையும் தனது சொந்த உரிமையில் ஒரு திறமையான போர் வீரனாக எப்படி மாறினார் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். அர்ஜுனனின் துக்கம் அனைத்தையும் எடுத்துக்கொண்டது. மேலும் எதிரிக்கு எதிராக தைரியமாக போராடி தனது மகன் உண்மையில் சொர்க்கத்திற்கு சென்றாரா என்று சொல்லுமாறு யுதிஷ்டிரரிடம் கெஞ்சினார். தனது சகோதரருக்கு ஆறுதல் சொல்ல முயன்ற யுதிஷ்டிரன் அபிமன்யு உண்மையில் வீரத்துடன் போராடினார். ஆனால் எந்த விலைக்கு? அர்ஜுனனின் இதயம் நொறுங்கியது. மேலும் அவர் தனது அன்பான மகனின் இழப்பை பற்றி புலம்பினார். அபிமன்யு எப்படி கொடூரமான வீரர்களால் சூழப்பட்டார் என்பதையும் அந்த இறுதி தருணங்களில் அவரை தனது மீட்பாராக எப்படி நினைத்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். இரவு செல்ல அர்ஜுனனின் துக்கம் ஆழமடைந்தது. மேலும் அவரது இதயம் இடி முழக்கத்தால் ஆனது என்று அவர் நம்பினார். அத்தகைய துக்கத்தின் போது கூட உடைக்க முடியாதது. அபிமன்யு ஒரு உண்மையான ஹீரோ என்றும் அவரது நினைவுகள் என்றென்றும் வாழும் என்றும் அவர் அறிந்திருந்தார். எனவே அவரது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்ட அர்ஜுனன் தனது மகனின் இழப்புக்கு துக்கத்தில் தனது இதயத்தை கனப்படுத்தினார். ஆனால் இன்னும் அமைதியாக இருந்தார். போர்க்களத்தில் சூரியன் அஸ்தமிக்கையில் பாண்டவர்களில் சோர்வடைந்த போர் வீரர்கள் மீது தங்க ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அவர் தனது சகோதரர் அர்ஜுனனை நோக்கி பேசும்போது யுதிஷ்டிரனின் குரல் காற்றில் எதிரொலித்தது. அவர்களின் முகங்கள் துக்கத்துடனும் கவலையுடனும் பொறிக்கப்பட்டன. ஓ வலிமையான ஆயுதமேந்தியவரே என்று அவர் கூறினார், நீங்கள் சம்தத்தரர்களின் அடையை நோக்கி சென்ற பிறகு எங்கள் போதக துரோணர் என்னை கைப்பற்ற கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் பாண்டவர்கள் ஒரு சவாலிலிருந்து பின்வாங்கவில்லை. எதிர் வரிசையில் தங்கள் பிரிவுகளுடன் அவர்கள் எல்லா நேரங்களிலும் துரோணரை எதிர்த்தனர். அவரை ஏராளமான வீரர்களுடன் படுத்து நிறுத்தினர். யுதிஷ்டிரர்
நன்கு பாதுகாக்கப்பட்டார். இருப்பினும் அவரும் அவரது சகோதரர்களும்